குட் டே ஆல். வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி வர்த்தகம் ஆச்சு, இன்னைக்கு ஏதாச்சும் பொசிஷன் ட்ரேட் இருக்கா நம்ம கிட்ட, அதே மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஏதாச்சும் இருக்கா, நான் எந்தெந்த ஸ்டாக்ல வாங்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது பர்டிகுலர்லி சிம்பிளாக கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, பட் ஆனால் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றது ஐடியா வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் எந்தெந்த ஸ்டாக்ல வாங்குறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆஃப் ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணாத அட்வைசர்ன்றதால ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் எந்த வர்த்தகமாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். 6 lakhs crores இன்னைக்கு இதாக இருக்குது, 10 crores லாஸ் ஆகிடுச்சு, பர்டிகுலர்லி 10 lakhs crores எல்லாம் லாஸ் ஆகிருந்தது போன வாரம்லாம். ஸோ அப்போது எப்போவுமே ஜான்வரி ஆனால் கடந்த 5 வருஷமாகவே ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க, டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஜான்வரி மாதம் மட்டும் நம்மளோட நிஃப்டி மைனஸில் தான் இருந்திருக்கு டிசம்பர் மாதம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் இந்த வருஷமும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது இன்னைக்கு ஜான்வரி தானே, பட் ஆனால் ஏறிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஃபெப்ரவரியோட கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால மோஸ்ட்லி இன்னைக்குல இருந்தே புது மாசம்தான், ஃபெப்ரவரி மாதத்துக்கான கான்ட்ராக்ட் எல்லாமே லாகின் ஆனதால் இப்போ ஃபெப்ரவரி மாதத்துக்கு தான் இந்த மாதத்தை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு 6 lakhs crores வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க யூஐ மட்டும்தான். ஸோ இயு அப்படின்ற ஒரு ட்ரேட் டீலை நம்ம சைன் பண்ணதுக்கான ஒரே ரீசனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்துருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெல்த்தி கெயின் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஷார்ட் கவரிங்கான ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ப்ளஸ் ஜியோ பொலிட்டிக்கலாக பெருசாக இஷ்யூ இல்லைன்றதால இப்போதைக்கு கொஞ்சம் ட்ரம்ப் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறதால நம்ம மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுறாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 9,000 கோடிக்கு எஃப்ஐஐஸ் டிஐஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. இதே அந்த எஃப்ஐஐஸ் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இந்த 9,000 கோடியெல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா. பட் ஆனால் டிஐஸ் பார்த்து தான் வாங்குவாங்க, எல்லா ஸ்டாக்கும் கீழே விழும். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் அவங்க பை பண்ணோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பார்த்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதாவது யூரோப் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேடு டீல் வர்த்தகம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேரிஃப் ரிலீஃபாக நம்மளுக்கும் ஆகட்டும் இல்லை அவங்களுக்கும் ஆகட்டும், 2 பேருக்குமே ஒரு வர்த்தகம் நல்லாவே இந்த வாட்டி செயல்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல கெயின் அப்படின்றத யாருன்னு பார்ப்போம். ஸோ டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரிசல்ட் விட்டுருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே நல்லா ரிசல்ட் இருந்தது. பிகாஸ் ஆஃப் இவங்களோட அந்த புக்கிங் ஆர்டர் புக் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்க இன்னைக்கு 9% ஏறியிருந்தாங்க. ஓஎன்ஜிசி, ஸோ இவங்களும் ஒரு ரிசல்ட் டே இன்னைக்கு. ஸோ 8% ஏறியிருந்தாங்க. அதே மாதிரி கோல் இண்டியா. ஸோ இந்த 8% 9%லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. நான் ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக டவுன் இருந்தது. இப்போ ஆனால் கொஞ்சம் அது பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இன்னைக்கு டவுன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் லூசரில் டாடா கன்சியூமர், ஏஷியன் பெயிண்ட், மாருதி சுசுகி இவங்கெல்லாம் டாப் லூசரில் இருக்காங்க. இந்த மாருதி சுசுக்கியை நம்ம எதுக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடக்காது. ஸோ ஒன்று கெட்டது இருந்தால் ஒன்று நல்லது இருக்கும். அந்த மாதிரி தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க காரை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. வித் 100 டேரிஃப் 110% டேரிஃப் இருந்ததை 30% டேரிஃபில் கொண்டு வர போகிறாங்க. பட் ஆனால் இவங்க இப்போவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம். ஸோ அதுதான் ரீசன் இந்த கார் கம்பெனிங்கெல்லாம் விழுறதுக்கு. நேற்று கூட எம்என்டம் விழுந்துருந்துச்சு, இன்னைக்கு மாருதி சுசுகி விழுந்திருக்கு. ஸோ பெரிய இது கொஞ்ச நாள் இம்பேக்ட் தான். பட் ஆனால் சேல்ஸ் க்ரோத் அவங்க காட்ட அது கொஞ்சம் கம்முன்னு ஆகிடும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் என்ன சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கம்பெனிஸுக்கு தான் தெரியும். என்னதான் பிஎம்டபிள்யூ ஆடியா இருந்தாலுமே இந்தியன்ஸை எதை லைக் பண்ணுவாங்க, இந்தியன் ஃபேமிலிஸ் எது வாங்கி ஓட்டுவாங்க அப்படின்றத
நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது டாட்டாவாகட்டும், மாருதி சுசுகி, மஹேந்திரா யாராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட தான் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்றைக்குமே அழிய போகிறது கிடையாதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக்டர் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா எஃப்எம்சிஜி இன்னைக்கு வந்து ஒரு 1.5% வரைக்கும் டவுனில் இருந்தது. ஃபார்மாஸ் ஒரு 6% டவுனில் இருந்துச்சு. ஹெல்த் கேர் ஒரு 0.5% வந்து டவுனில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு டாப் கெய்னர் செக்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் வந்து நல்லா ஒரு 3.5% கிட்ட வந்து ஏறி இருந்தது. அதே மாதிரி மெட்டலும் வந்து ஒரு 2.5% ஏறி இருந்துச்சு. மீடியா 2.5%, பியூசி பேங்க் 1.5%, ரியாலிட்டி 1.5%, நல்லாவே இன்னைக்கு ஒரு ஜம்ப் கொடுத்துருந்தது. எல்லா செக்டாரும் ஓவராலாகவே வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி நல்ல ஒரு கெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னையோட முதல் நியூஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஏ அண்டு இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்போ வந்து இந்த யூஎஸ் ட்ரேட் டீல் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான விடையாக வந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 25% வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 25% வந்து குறைச்சாங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் ஜிடிபியில் 33% வந்து குளோபல் ட்ரேட் வந்து இந்தியாவோட ட்ரேடாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 1/3 அப்படின்ற ட்ரேடை வந்து நம்ம இயூக்கும் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த 33% வந்து சேரும்போது நல்லாவே வந்து இன்னும் ஹை க்ரோத் இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு விதத்தில் நம்ம மார்க்கெட்டை போட்டு அடித்தாலுமே நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயங்களாக தான் இருந்திருக்கு. ட்ரம்ப் பண்ணுறது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு பாதகமாக ஆனதில்லை, சாதகமாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு சாதகம்னா கூட பாதகமாக இருந்தாலுமே சாதகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வர்த்தகம் அப்படின்றது இப்போ இந்த ட்ரெஸ்ஸு, லெதரு, அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது யூரோப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த யூரோப்பும் முடிய போது ட்ரம்ப்பும் இந்த 25% டேரிஃப் கம்மி பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக வர்த்தகம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நம்ம முன்னாடி யூஎஸ்க்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் பண்ணும்போது இன்னும் நல்ல வர்த்தகத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் எல்லாரோட கண்ணும் அந்த யூஎஸ் ட்ரேட் டீல்ல இருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த வாட்டியும் ட்ரம்ப் இந்த 26,000 பாயிண்ட் வரும்போது படுத்து தூங்குறாரா அது மேலே? இல்லை எந்திரிச்சு சரி போங்கடா உங்கள் மார்க்கெட்டை நான் ரொம்ப நாளாக வந்து வச்சு செஞ்சுட்டேன், ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுதான் இன்னைக்கோட நியூஸாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு சொல்ல வருது. ஸோ யூஐ ஸோ எல்லாருமே வந்து அந்த யூரோப் யூனியனை வந்து ட்ரேட் டீலை தான் வந்து பெருசாக பேசுகிறாங்க. ஸோ பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸில் போச்சுங்க. அதாவது நல்லாவே வந்து ஒரு ஏற்றம், அப்புறம் ஒரு ஸ்விங்கு, அங்கேருந்து ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், நல்ல ஒரு இன்னைக்கு வந்து நல்லா வாலண்டரியாக இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ரைஸ் ஹைக்கு. ப்ளஸ் வந்து நம்ம இன்னைக்கு மேஜராக சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் கேப்பை விட இன்னைக்கு ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்கிறது கூட இன்னைக்கு வந்து அரௌண்ட் ஒரு 8 to 10% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோவும் செக் பண்ணிக்கோங்க. 5% ஆச்சும் உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக ஏறி இருக்கணும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கோட சார்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாமே ஃபேக் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக்காக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு மார்க்கெட்டில் வந்து 1,00,000 ஷேர் வாங்கினீங்கன்னா தான் ஒரு அப்பு கொடுக்கும். ஸோ மேலே போகும். அதே வந்து 70,000 ஷேரை வித்துட்டிங்கனாலே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆகும் இந்த இடத்துலலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் இந்த இப்போது எஸ்எல்ஏ போட்டு வச்சுருப்பாங்க சில பேர், 25,050 வரும்போது எஸ்எல்ஏ கட் ஆகு அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க எஸ்எல்ஏயும் கட் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட சஸ்டெயின் ஆகாது. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை என்றைக்குமே நம்பக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன் இந்த வாரம் ஃபுல்லாக கன்சல்டேஷனில் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. மார்க்கெட்டு இந்த இடத்த உடைக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து புது ஹையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து என்னோட அந்த டெக்னிக்கல் வியூவை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் எப்படி எடுக்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. அப்போ தான் எனக்கு வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸோட பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஸோ 82,503 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இதோட ஹை இன்னைக்கு டுடே ஹை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து
ஒரு நல்ல ஒரு இதுவுமே ஒரு ஸ்விங் கொடுத்துருந்துச்சு. அரௌண்ட் வந்து 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு ஸ்விங் கொடுத்துருந்தது. இன்னைக்கு எஃப்என்டோவில் வந்து நல்ல கால்ஸுக்குமே நல்ல வாய்ப்பு இருந்தது, புட்டுக்குமே நல்ல வாய்ப்பு இருந்தது தான் சொல்லணும். ஸோ மோஸ்ட்லி ரெண்டுமே வந்து இன்னைக்கு மேஜர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நாளைக்கு எக்ஸ்பீரி இருக்குது சென்செக்ஸுக்கு, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் முந்தா நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், சென்செக்ஸும் நிஃப்டியை பற்றியும் வந்து நம்ம டெக்னிக்கல் வியூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டாக இந்த டெக்னிக்கலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து அடுத்த ரேலி கொடுத்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் வந்து ரீட்ரேஸ் பண்ணி மறுபடியும் இதே ஸ்ட்ராங்கில் இருந்து அழகாக அடுத்ததாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மார்க்கெட் பவர்ன்றது, டெக்னிக்கல் பவர்ன்றது. ஸோ இந்த டெக்னிக்கலை வந்து நீங்கள் கற்றுக்க பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த டெக்னிக்கல் தான் என்றைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ராடே இல்லை வந்து ஸ்விங் ட்ரேடு இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் என் வீடியோ வாட்ச் பண்ணிங்கனாலே பெரும்பாலும் நான் எதில் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுவேன். ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நான் எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஏஞ்சல் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் எவ்வளோ பேர் வாங்கினீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து உங்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லலை, பட் ஆனால் நான் வாங்க போகிறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க. ஸோ நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி இதை வந்து கொடுத்துருந்தேன். 2300 நான் வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ அரௌண்ட் அது 2600 ஆயிடுச்சு. ப்ளஸ் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வந்து இன்னைக்கு 23 டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து எனக்கு 23 லாபமும் கிடைச்சி இந்த இடத்துல எனக்கு 300 லாபத்துலையும் இருக்குது. ஸோ இதுதான் பவர் ஆஃப் மணி ப்ளஸ் பவர் ஆஃப் அந்த டெக்னிக்கல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போவும் அது கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1:10 கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு அப்படின்னா இந்த ரேட்லலாம் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷார்ட்டில் விட்டுறணும். ஒரு சொத்து வாங்குற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு மறந்துடணும். அது ஸ்ப்ளிட்டு கொடுத்து அது டிவிடெண்ட் கொடுத்து மறுபடியும் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், நல்ல ஒரு ரேட்டிங் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நான் வாங்கும்போது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் வச்சுக்கோங்க, நீங்கள் வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் இதை வாங்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் நீங்கள் என்னோட 10 நாள் வீடியோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் நான் போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக 2300 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் பை பண்ணேன். ஸோ இப்போ வந்து அது அரௌண்டு 2700 வரைக்கும் போயிட்டு இப்போ அது வந்து ஒரு 2615 கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சிஜி பவர் தான். ஸோ இந்த சிஜி பவர் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. நான் வந்து முன்னாடியிலேருந்து இதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அரௌண்ட் நான் வந்து இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டாக்கெல்லாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 2535 வரைக்கும் இதோட லோ போச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பை பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எத்தனை பேர் பை பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இவங்களோட ரிசல்ட் வந்திருந்தது இன்னைக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டு சொல்ல முடியாது. பட் ஆனாலுமே இவங்க வந்து இந்த 2 நாள்லேயே வந்து 100 ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரிசல்ட்டு. ஸோ நாளைக்கு இதோட இம்பேக்ட் ஒரு 5% ஏறினா கூட நாளான்னைக்கு லீவு, மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போவும் இது ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட கண்டினியூ ஆகி அடுத்த ரேலிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை மறுபடியும் தொடுதா அப்படின்றத வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு இருக்குது. ஸோ இதுக்கும் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு எல்லாமே இருக்கும். டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியும் வந்து ஒரு 1 hour டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹெச்ஏஎல் ஸ்டாக் தான். ஸோ ஹெச்ஏஎல் ஸ்டாக் வந்து இந்த பட்ஜெட் இம்பேக்டாக வந்து இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக டிஃபென்ஸுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்குவாங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வரைக்குமே இது வந்து ஒரு ஹை ப்ரைஸாக வந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 5000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்காக வாங்குங்கன்னு சொல்ல வரல, ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நான் டெக்னிக்கலாக பார்த்துருக்கேன் 5000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதால, ப்ளஸ் வந்து பட்ஜெட்டுன்ற ஒரு பூஸ்ட் இருக்கிறதால கண்டிப்பாக அதை பூஸ்ட் பண்ணும் இந்த ஸ்டாக்கை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. யாருன்னா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஹெச்ஏஎல்லோட அந்த எஃப்என்டோ ஸ்டாக் 00 கால் நான் வந்து பிக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு
என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வாங்க போறது கால் ஆப்ஷன் தான் வாங்க போறேன். 5000 பாயிண்ட் வந்து எனக்கு தொடும் அப்படின்னு வந்து நான் வந்து டெக்னிக்கலா பார்த்ததால, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, HAL 5000 கால் அப்படின்ற ஒரு இத வந்து கால் ஆப்ஷன வந்து வாங்குறேன். ஸோ இத வந்து நான் எங்க வாங்குறேன் அப்படின்னா, என்ட்ரி வந்து ரூ. 54ல வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரூ. 70ல இருந்து ரூ. 100 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஸோ நான் ஒரே டார்கெட் தான் குடுத்துருக்கேன். ரூ. 70 வரைக்கும் போகுமா அப்படின்றத வந்து நம்ப அடுத்த செக்ஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து வியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து டெய்லியுமே வந்து F&Oல என்ன பண்றேன், அதே மாரி ஸ்டாக்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட் நியூஸ் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்களும் என் கூட சேர்ந்து கத்துக்கணும், என் கூட சேர்ந்து நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ அதனால நீங்க மோஸ்ட்லி நான் வாங்குற விஷயத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அத நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்ச விதத்துல நீங்க உங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததா வந்து இந்த வோல்டாஸ் அப்படின்ற ஒரு கால்ஸை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டாஸ் 1460 கால் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ரூ. 20 ரேஞ்சில் வந்து நான் என்ட்ரி கொடுப்பேன். ஸோ ரூ. 20 ரேஞ்சில் என்ட்ரி கொடுத்து ரூ. 35 வரும்போது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதை அச்சீவ் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டோட சர்டினிட்டியை பொறுத்து, மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்து இதோட எஸ்எல்ஏஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இதோட அப்டேட் இதுதான். அடுத்ததா வந்து இந்த கோல்கேட் பனாமல் அப்படின்ற ஸ்டாக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுவுமே வந்து கால் ஆப்ஷன் தான். ரூ. 2200 கால் ஆப்ஷனை வந்து நான் வந்து பிக் பண்ணலாம் இருக்கேன். இது வந்து ஹை ரிஸ்க்குங்க. பட் ஆனால் ஹை ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கால் எல்லாமே நான் எடுக்கிறது. நான் வந்து ஒரு 3 கால் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் 2 கால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு கால் வந்து நம்மளோட அந்த ஒரு நேரமா இல்லை வந்து நம்மளோட எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் அனலைசராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன லாஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி பர்சன் தான். ஸோ எனக்கு வந்து முழுசாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் ஒரு 5 வருஷமா இதில் வந்து கற்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அதுதான் இப்போவும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக வந்து பலன் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து பை பண்ண போகிறேன். அதாவது கோல்கேட் பனமால். ஸோ 2200 கால் அப்படின்றத வந்து நான் பை பண்ணுறேன். ஸோ இதோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது ரூ. 38 ரேஞ்சில் வந்து இதை என்ட்ரி கொடுப்பேன். ஸோ ரூ. 60 இதை வந்து சேல்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் 10,000 போடுறேன் அப்படின்னா ரூ. 20,000 எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். 10,000 10,000 கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட விசிபிலிட்டிஸ். ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். நான் நாளைக்கும் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நாளைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தேஜாஸ் நெட்வொர்க் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் இருந்தது. பட் ஆனால் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் இவங்க வந்து இன்ன வரைக்கும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வந்து இவங்க எங்கேயும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து தேஜாஸ்லாம் வந்து நம்ம எடுக்கணுமானா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தொடவே மாட்டேன் அதை. அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஃபென்ஸில் வரும். ஸோ இவங்களுமே வந்து ஒரு 300 ஏறி இருக்காங்க. இந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட்டால் இவங்கெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்துஸ்தான் கார்பரேஷன், அதாவது இந்துஸ்தான் காப்பர் வந்து வேதாந்தாவோட ஒரு சப் பிராண்டாக இருந்தாலுமே அவங்களும் ஒரு 6000 க்ரோஸுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக், கிரீன் டெக்கு, ஸோ இவங்களுமே வந்து இன்னைக்கு ஒரு 100+ அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. மிச்ச எல்லா கம்பெனியும் வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து சில கம்பெனிஸ், அதாவது நல்ல ஒரு தெரிஞ்ச கம்பெனியை மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சிஜி பவர் நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இவனும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் இருந்திருக்கான். 9%க்கு மேலே ஏறி இருக்கான். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து நம்ம வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். 317 இன்னைக்கு 453 வரைக்கும் வந்திருக்கான். ஸோ ஒரு பெரிய ஒரு ஏற்றம் தான் சொல்லணும். ஸோ இன்னும் இவன் 500 550 வரைக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாரத் எலக்ட்ரானிக் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கடைசியாக வந்து இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிப்போம் இன்னைக்கோட மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்டு ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே. அப்பாடி, எவ்வளோ நாள் கழிச்சு இந்த கிரீன்ல பார்க்க வேண்டியதாக இருக்குங்க இவனுங்களை. இந்த 28 பா, இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஒரு புது காலம் தான் சொல்லணும். 480 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் நேற்று பாருங்க, டேஸ் 9 கோடிக்கு வாங்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை நிப்பாட்டினாங்க. இன்னைக்கு வந்து 480 கோடிக்கு இவங்க வாங்கி எல்லா ஸ்டாக்கையுமே இன்னைக்கு ஓரளவுக்கு ஏற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பாருங்க, இந்த வருஷத்துலேயே 2வது நாள் இன்னைக்கு தான் பையிங்லேயே இருக்காங்க. ரொம்ப மோசங்க. ஆனால் இவங்க சரி, வெயிட் பண்ணுவோம், நல்லதே நடக்கும்.
ரொம்ப நன்றி மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப நன்றி.